ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி தான் காதணி விழா ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நாங்களாம் ரெடி ஆகியாச்சு. மார்னிங் 6 o'clock வேனும் வந்துருச்சு. எல்லோரும் வேனுக்கு போகிறோம். நம்ம சத்திரக்குடி முருகன் கோயிலுக்கு போகணும். ஸோ அதுக்காண்டி தான் ஒரு வேன் ரெடி பண்ணியாச்சு. எல்லாருமே இதில் தான் போகிறோம். ஏற்கனவே போயிட்டு வந்த கோவில் தான். பங்குனி உத்திரம் அன்னைக்கணும் இந்த கோயில் போயிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது போய் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மக்களே. கோயிலுக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம் மக்களே. ஏன்னா காலையில் யாருமே சாப்பிடல. ஸோ இங்கே கோயிலில் வந்து சாப்பிட்டுக்கலான்னு வர வழியிலே சாப்பாடு வாங்கிட்டு வந்தாச்சு. ஒரு பக்கம் பொங்கல் வச்சிட்டு இருந்தாங்க, இன்னொரு பக்கம் பொங்கலுக்கான வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு. இன்னொரு பக்கம் பொங்கல் அடுப்பில் வச்சுட்டு நாங்கள் போயிட்டு மொட்டை போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். தம்பி ரொம்பவே அழுக ஆரம்பிச்சிட்டான் மக்களே. ஸோ சமாதானப்படுத்தவே முடியலை. கோயிலில் வேற மொட்டை போடுறதுக்கும் ஆள் இல்லை, காது குத்துறதுக்கும் அது ஆள் இல்லை. நாங்கள் போனதுக்கப்புறம் தான் ஃபோன் கால் பண்ணி வர சொல்லியிருந்தோம். அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். கோயிலில் வந்துட்டாங்க. இப்போ மொட்டை போட்டு முடிச்சுட்டு குளிக்கணும். குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போது குளிச்சாச்சு. தம்பியை குளிக்க ஊற்றிட்டு புது ட்ரெஸ் போட்டுட்டு ரெடி ஆயாச்சு. இப்போ வந்துட்டு தாம்பாளத்தட்டில் கொண்டு வந்த பழங்கள், தேங்காய் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு, வெத்தலை பாக்கு எல்லாமே எடுத்து வச்சுட்டு குட்டி தம்பிக்கு மாலை போட்டு காது குத்துறதுக்கான வேலை நடந்துக்கிட்டு இருக்குது இப்போது. நல்லபடியாக காது குத்தி முடிச்சுட்டு முருகனை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பொங்கல் சாமிக்கு படைச்சிட்டு பிரசாதம் எல்லாருக்கும் கோயிலில் உள்ள எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். வீட்டில் போயிட்டு தம்பியோட ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், தம்பியோட தோடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் தான் செலக்ட் பண்ணேன். இங்கேருந்து போகிறதுக்கு 1 ஹவருக்கு மேலே ஆயிடுது. எனக்கு ரொம்ப ஹாப்பி மக்களே. ஸோ திருப்தியாக சாமி கும்பிட்டு காது குத்தி முடிச்சுட்டு வீட்டுக்கு தான் மக்களே போயிட்டுருக்கோம். வீட்டுக்கு போயிட்டு காட்டுறேன். இங்கேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு எப்படியும் 12:30 மணிக்கு மேலே ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த வாழை மரம், பந்தல் எல்லாம் நாங்களே போட்டது. ஸோ ஹார்ட் ஒர்க் எல்லாம் ஒன் டேயில் போட்டோம் மக்களே. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.
வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போது என்ன பண்ணணும்னா சேர் டேபிள் எல்லாமே சாப்பிட்றதுக்கு எடுத்து வைக்கணும். இப்போது என்னால் ஃபஸ்ட்டு வீடியோவே எடுக்க முடியல மக்களே, ஏன்னா நான் சாப்பிடவே இல்லை, இன்னும் ரொம்பவே வேலையாக இருக்குது. ஸோ இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீ வீடியோ எடுக்கிறதுக்கு. இது பிரியாணி கத்திரிக்காய் கூட்டு, தயிர் வெங்காயம், அப்புறம் ஈரல் கிரேவி, இது கேசரி, எல்லாமே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே இங்கே சமைச்சி வச்சுட்டாங்க. ஸோ எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. நானும் சாப்பிட்டு ரிலேட்டிவ் வந்துட்டு தான் இருக்காங்க. ஓகே பாய்.